தரிசனம் ஆலய தரிசனம். அருள்மிகு கரும்பழத்து கைலாசத்து மகாதேவர் ஆலயம். இது தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் குமாரபுரம் என்னும் ஊரில் அமைந்துள்ள சிவன் கோயிலாகும். இந்த கோயில் 19ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது என்று சொல்கிறார்கள். இந்த ஆலயம் அடர்ந்த வயல் பரப்பின் அருகே மிக பசுமையாக அழகாக காட்சியளிக்கிறது. இந்த இடம் கருப்பு கோட்டை என அழைக்கப்படுகிறது. இந்த இடம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் ரயில்வே நிலையத்தின் பின்புறம் இருக்கிறது. ஆனால் இதற்கு நாகர்கோயில் புது கிராமம் வழியாகவும் சுசீந்திரம் தேரூர் வழியாகவும் செல்ல வழி இருக்கிறது. வாருங்கள், கோவிலுக்கு போகலாம். இந்த இடத்திற்கு பெயர்தான் கருப்பு கோட்டையே தவிர இங்கு எந்த கோட்டையும் இல்லை. ஆனால் இங்கே இராணுவ முகாம் ஒன்று இருந்ததாகவும் அகழ்வாராய்ச்சி செய்தபோது பழைய காலத்து வாள் கிடைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த இடத்தை சுற்றிலும் கரும்பு காடாகத்தான் இருந்ததாம். இந்த பகுதிகளில் கரும்புதான் பெரும்பாலும் பயிர் செய்யப்பட்டதாம். இதற்கு சாட்சியாக கரும்பிலிருந்து சர்க்கரையை பிரிக்கும் செக்குகள் இன்றும் இந்த பகுதிகளில் அழிந்த நிலையில் இருக்கின்றன. இந்த கோவிலுக்கு பிரதான நுழைவு வாயில் கிழக்கு வாயிலாக இருந்தாலும் கூட தெற்கு திசையை தவிர எல்லா திசைகளிலும் நுழைவு வாயில்கள் இருக்கின்றன. இந்த கோயிலில் கைலாயத்து மகாதேவர் மூலவராக சன்னதி கொண்டுள்ளார். இந்த கோயில் முதன்மை திருக்கோயில் என்ற வகைப்பாட்டில் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த கோவில் பரம்பரை அல்லாத அறங்காவலர் அமைப்பால் நிர்வகிக்கப்படுகிறது. கோவிலுக்கு வெளியே நாகர் சிலைகளும் அதன் அருகில் விநாயகர் விக்கிரகமும் அமைந்திருக்கின்றது. முழுமுதற் கடவுளான விநாயகரை வணங்கிவிட்டு கோவிலுக்குள் செல்லலாம். இந்த கோவிலில் கிழக்கு நோக்கிய ஆவுடையார் திருக்கோலம் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது. திருக்கோவிலின் முன்பு நந்தி மண்டபம் தனியே காணப்படுகிறது. இந்த திருக்கோவிலின் கட்டிட அமைப்பு சோழர் கால அமைப்பை நினைவுபடுத்துகிறது. இந்த கோவிலை ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழன் கட்டியதாக சொல்லப்படுகிறது. இந்த கோவில் தஞ்சை பெரிய கோவிலின் மாதிரி வடிவம் கொண்டது.
இங்கு முதலில் தாயார் சன்னதி இல்லாமல் இருந்து பிற்காலத்தில் கட்டப்பட்டது. இங்கு அமைந்திருக்கும் ஆவுடையார் பெயர் அருள்மிகு கரும்பழத்து கைலாசத்து மகாதேவர். தாயார் பெயர் சிவகாமி அம்பாள். இந்த கோவிலின் மூலவர் சன்னதி இங்கு அமைந்திருக்கும் நந்தி மண்டபத்தின் பின்புறம் நேரே அமைந்திருக்கிறது. இது மிகவும் பழமையான கோவில். ஒரு சமயம் இந்திரன் இங்கு வந்தபோது அவனுக்கு இங்கே இருக்கும் தட்சிணாமூர்த்தி வழிகாட்டியதாகவும் இந்த கோவிலுக்கு ஒரு வரலாறு உண்டு. இந்த கோவிலின் தூண்களில் நிறைய வளையங்கள் காணப்படுகிறது. இவையெல்லாம் இந்த கோவிலின் வயதை குறிக்கும் ஆண்டு வளையங்கள் என சொல்லப்படுகிறது. மேலும் இது இந்த கோவில் உருவான வருடத்தை பற்றிய குறிப்புகள் எனவும் சொல்லப்படுகிறது. இதன் உத்திரத்தின் பகுதியில் நிறைய உருவங்களின் தலைப்பகுதிகள் செதுக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த பல்வேறு சித்தர்கள் எனவும் அவர்கள் அங்கே வழிபாடு செய்ததன் நினைவாக பொறிக்கப்பட்டுள்ளது என்றும் சொல்கிறார்கள்.
இந்த திருக்கோயில் ஒரு சிறப்பு பெற்றிருக்கிறது. அது என்னவென்றால், சாதாரணமாக எல்லா கோவில்களிலும் நவக்கிரக சன்னதி கீழே சமதளத்தில் அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த கோவிலில் உத்திரத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பரிகார அமைப்பு என சொல்லப்படுகிறது. இந்த நவக்கிரகங்களுக்கு 8 சித்தர்களும் நர்த்தன நாயகிகளும் துணையாக இருக்கின்றனர். 9வதாக சுப்பிரமணியர் அமைந்திருக்கிறார். அவர் நவக்கிரகங்களுக்கு நாயகராக இருக்கிறார். மேலும் சுப்பிரமணியர் சித்தர்களின் முதன்மையானவர் எனவும் சொல்லப்படுவதால் இங்கு 8 ராசிகளுக்கு 8 சித்தர்களையும் 9வதாக சுப்பிரமணியரே இருந்து பரிகாரம் செய்வதாகவும் சொல்லப்படுகிறது. இது ஒரு விசேஷ அமைப்பு என்று சொல்கிறார்கள். மேலும் சிறப்பு அம்சமாக இந்த உத்திரத்தில் இருக்கும் அமைப்புடைய நவக்கிரக சன்னதிக்கு நேர் கீழே நின்று மூலவரை தரிசிக்கும் போது நவக்கிரகங்களின் பார்வையும் மூலவரின் பார்வையும் அம்பாளின் பார்வையும் ஒரே நேர்கோட்டில் கிடைக்கும். இது வேறு எந்த கோவில்களிலும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சம். இங்கு 2 விநாயகர் சன்னதிகள் அமைந்திருக்கின்றன. வெளி பிராகாரத்தில் இருக்கும் விநாயகர் கன்னி விநாயகர் எனவும், உள் பிராகாரத்தில் அமைந்திருப்பவர் பிரசன்ன விநாயகர் என பெயர் கொண்டு இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறார்கள். கோவிலின் சுவர்களிலெல்லாம் நிறைய கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. இவற்றில் இந்த கோவிலை பற்றிய குறிப்புகள், முக்கியமான நிகழ்வுகள் என அனைத்தும் குறிக்கப்பட்டுள்ளன. இந்த எழுத்து முறைகள் தற்கால நடைமுறைக்கேற்ப எளிமையாக நாமே படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றன. இந்த கோயிலில் ஒரு கால பூஜை நடைபெறுகின்றது. இந்த கோவிலின் மூலவர் விமானத்தில் மகாவிஷ்ணுவின் சிலை வடிவம் காணப்படுகிறது. இங்கே சைவ வழிபாடும் வைணவ வழிபாடும் சேர்ந்தே இருந்திருக்கின்றது என்று அறிகிறோம். மூலவர் கோபுரத்தில் வைணவ குறியீடுகளும் குறிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த கோவில் கோபுரத்தில் பிரம்மாவும் வீற்றிருக்கிறார்.
இந்த கோவிலில் இன்னொரு அபூர்வமான நிகழ்வு நடைபெறுகிறது. தமிழ் மாதமான புரட்டாசி மாதத்தில் வரும் சிவபெருமானுடைய நட்சத்திரமான திருவாதிரையில் சூரிய பகவான் மூலவரை தன்னுடைய கதிர்களால் நேரடியாக வழிபடுகின்றார். திருவாதிரை நட்சத்திரத்திற்கு முதல் 2 நாட்களுக்கு சூரிய கதிர்கள் பாதியாக விழுகின்றன. திருவாதிரை நட்சத்திர நாளில் முழுவதுமாக விழும். அதன் பின்னர் வரும் 2 நாட்களுக்கு சூரிய கதிர் பாதியாகவும் மூலவர் மேல் விழுவது மிகவும் அதிசயம். மேலும் மாசி மாதம் வரும் ஆயில்ய நட்சத்திரத்தன்றும் தன்னுடைய கதிர்களால் மூலவரை வழிபாடு செய்கிறார் ஆதவன். இந்த ஆயில்ய நட்சத்திரம் நாக தோஷத்திற்கான பரிகார நட்சத்திரம் என்பதால் இங்கே நாகதோஷ பரிகாரமும், திருமணத்தடை, குழந்தை பேறு, தேக ரட்சை போன்ற பரிகாரங்களும் செவ்வனே செய்யப்படுகின்றன. மேலும் மூலவர் திருமேனி மேல் மருந்துகள் கலந்த தாரா பாத்திரத்திலிருந்து சொட்டு சொட்டாக வடநாட்டு கோயில்களில் இருப்பது போல் விடுகிறது. பிராகாரத்தின் உட்புறம் பைரவர் சன்னதியும் இருக்கிறது. இங்கே தெரிவது ருத்ராட்ச மரம். இதன் பக்கத்தில் அமைந்திருக்கும் இந்த மேடை 1000 வருஷங்களுக்கு முன் ஒரு திருவாதிரை நட்சத்திரம் அன்று இங்கே ஒரு சித்தர் ஜீவ சமாதியான பீடம். இது விஷயம் இங்கு இருக்கும் கோவில் நிர்வாகிகளுக்கு கூட சரிவர தெரியவில்லை. பிரசன்னம் பார்த்ததில் இந்த விஷயங்கள் தெரிய வந்தது என்று சொல்கிறார்கள். நாமும் அந்த சித்தர் சமாதியில் நமசிவாய மந்திரத்தை சிறிது நேரம் மனதில் தியானிப்போம். நன்மைகள் வந்து அனைவரையும் சேரட்டும். இங்கு இருக்கின்ற கல்வெட்டை போல் 7 கல்வெட்டுகள் கோவிலை சுற்றி காணப்படுகின்றன. அதில் இங்கு கொண்டாடப்பட்ட விழாக்களின் விவரங்கள், தானமாக கொடுக்கப்பட்ட நிலங்களின் விவரங்கள், விளக்கு எரிக்க எண்ணெய் வாங்க சில நிலங்களிலிருந்து வரும் வருமானத்தை எடுத்துக்கொள்ள சொல்லி இருக்கும் குறிப்பு, அன்னதானம் செய்ய சில நிலங்களிலிருந்து வரும் வருமானங்களின் குறிப்புகள் ஆகியன இவற்றில் குறிக்கப்பட்டுள்ளன. மேலும் சமீபத்தில் மறைந்த திருவிதாங்கூரின் கடைசி மகாராஜா கையில் ஒரு எந்திரம் வைத்துக்கொண்டு அவர்கள் ஆட்சிக்கு உட்பட்ட முக்கியமான 41 கோவில்கள் பற்றிய குறிப்புகளை கொண்டு அனைத்து தெய்வங்களின் ஆசிகளை பெற வேண்டி 3 வருடம் முன்பு யாத்திரை புறப்பட்ட போது எல்லா கோவில்களிலும் 3 நிமிடங்கள் மட்டும்தான் இருந்தாராம். இந்த சிவன் சன்னதியில் 15 நிமிடங்கள் தியானத்தில் அமர்ந்திருந்தாராம். அதை இங்கே இருக்கும் மக்கள் சொல்லி மகிழ்கின்றனர். இந்த கோவிலின் தீர்த்த குளத்தின் பெயர் நயினா மொழி தீர்த்தம். இது தற்சமயம் சரியான பராமரிப்பு இன்றி பலரால் ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கிறது. இறைவனை வணங்குவோம், இயற்கையை போற்றுவோம்.